drinking peptide? Sounds absurd? Let me tell you what I mean. Presenting you the Co-Beans Marine Collagen Powder. It has taurine, hyaluronic acid, vitamin A, C, E, biotin, as well as antioxidants like grapeseed and green tea extracts. For glass or 100 ml of water, stir until uniform and consume immediately. Taste Daily. Taste the Daily. Chai with Chitra. Social talk. பொதுவாக எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்தீங்கன்னா பெரியாருடைய சிந்தனைகளையும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதை ஏற்றுக்குவாங்க. ஆனால் தந்தை பெரியாரை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட ஏற்றுக்க தயாராக இல்லைன்னு பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க. ஏன்? பெரியார் பெரியார் பெரியார்னு சொன்ன அண்ணாவும் கலைஞரும் என்னை துரத்துகிறார் என்று எழுதியிருக்காரு அவர் புக்கில் சுயசரிதை எழுதியிருக்காரு. எதுக்கு துரத்துறாங்க? அப்பேற்பட்ட செத்த பிறகு நான் படிக்கும்போது பள்ளியில் படிக்கும் பொழுது ராமசாமி நாயக்கர் தான் படிச்சிருக்கேன். எப்போ பெரியார் ஆனார்? எப்பயா பெரியார் ஆனார்? நீங்களா பேர் வைப்பீங்க, நீங்களா வைப்பீங்க. அப்பனுக்கு பேர் சுடுத காலம் இப்போ புள்ள வந்து அப்பனுக்கு பேர் வைக்க யாரும் தெரிஞ்சு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலம் அப்படி இருக்கு. பெரியார் மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னு நான் கேட்குறேன். என்ன சொல்லுவாங்க உடனே? கோயில் பிரவேசம் பண்ணார். நாங்களாம் கோயில் போன இருந்தோம், கோமனை கட்டி வெளியே கிடந்தோம், கோயிலுக்கு நாங்கள் போய்த்தான் இருந்தோம். ஊருக்கு மாரியம்மன் கோயில் இருக்குது, ஊர் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது, ஊருக்கு சர்ச் இருக்குது, எல்லா ஊருக்கும் போயிட்டான் இருக்கோம். பெரியார் கூட்டிகிட்டு போனா தீண்டாமல் வெளித்தாரு. கோடி கோடியாக சம்பாதிச்சிங்களாங்க. பல லட்சம் கோடி ட்ரஸ்ட்ல மணியம்மை ட்ரஸ்ட் இருந்துச்சுலாங்க. அவர் அப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார். என்னத்த பண்ணினாரு? அண்ணாவும் கலைஞரும் என்னை கொலை செய்ய தேடுகிறாருன்னு சொல்லி அதே பெரியார் சொல்லியிருக்கான். அப்பேற்பட்ட நீ பெரியார் பெரியார்னு அவரை சிலையை வச்சுக்கிட்டு நீங்க பூஜிச்சு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன். நான் ஓப்பனா பேசுறேன். பெரியாருடைய மணியம்மை ட்ரஸ்ட்ல 10,000 கோடிக்கு மேல இருந்துச்சுல. கணக்கப்ப எழுதுன வீரமணிக்கு எப்படி எழுதி கொடுத்தீங்க? ஏன் அதை கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்க வேண்டியதானே? செத்து போனார்ல, அந்த ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் எடுக்க வேண்டியதானே? எதுக்கு நீ மணியம்மை ட்ரஸ்ட்னு சொல்லி அவர் பெரியார் கணக்கப்பள்ளியா இருந்த கி வீரமணிக்கு எப்படி அந்த சொத்து போச்சு? இன்னைக்கு எடுத்த 10,000 20,000 கோடிக்கு மேல சொத்து இருக்க. ஏன் அரசுடைமை ஆக்க மாட்டேங்க? நீங்க எல்லாம் ஏமாத்துற வேலை. சமூக சீர்திருத்த கருத்துக்கள் பலதை வந்து சொன்னவர் தானே பெரியார். என்ன சொன்னாரு? நான் தான் அவ்வளவு சொல்றேன். சொல்லுங்க, என்ன சீர்திருத்தம் சொன்னார்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நான் கேட்கிறேன். பெண்கள் விடுதலைக்காக வந்து என்ன பெண்கள் பண்ணார்? எப்படி பெண்களை போய் அவர் பண்ணாரு? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தது? இதான் பாதுகாப்பா? தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்க வீட்டம்மா எங்க வீட்டம்மா தாலி இல்லாம இருப்பாங்களா? நம்ம அப்பா அம்மா காலத்துல தாலிக்கு எவ்வளவு, புருஷனுக்கு எவ்வளவு மரியாதையோ அதை விட தாலியை தான் மதிச்சாங்க. அவர் வேண்டான்னு சார். அதுதான் நீங்க உங்களுக்கு பெரியார் கொள்கையா? அப்ப அவ்வளவு பொம்பளை தாலி இருக்கு சொல்லுங்க. பெரியார் கொள்கையில் இருக்கும் போற தாலி இருக்கு சொல்லுங்க. எதுக்கு தாலி போட்டு? நிறைய பேர் தாலி போட்டுருங்க. தவறு இல்லையா அது? தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கக்கூடியவர் அவர். உண்மையை சொல்றேன், உண்மையை உறக்க சொல்றேன். கொள்கையை பத்தி பேச அந்த கொள்கையே கிடையாது, கோத்திரமும் கிடையாது. இவங்க எல்லாம் கூட்டுக்கலவாணியா இருந்தாங்க ஒரு காலத்துல. அவங்களுக்குள்ள இன்டர்னல் ப்ராப்ளம் வந்துச்சு. அவர் பிரிஞ்சாரு, திமுக வந்துச்சு. எதுக்காவது பிரிஞ்சாருன்னு சொன்னா அசிங்கமா பேரும் வேண்டாம். பெரியார் செஞ்சாரு சொன்னா சத்தியமா நான் ஏத்துக்க முடியும். என்னால ஏத்துக்க முடியாது, நீங்களும் ஏத்துக்குங்க, என்னால முடியாது. இன்றைக்கு தமிழகத்தில் வந்து பல அரசியல் கட்சிகள் இருக்கு. அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசியல் கட்சிகள் புதுசா தோன்றுது, வருது, போகுது. இன்றைக்குள்ள மத்திய அரசை பொறுத்த மட்டும் இன்னொரு 10-20 வருஷம் பிஜேபி தான் வரும்னு என்னுடைய கணிப்பு. இது என்னுடைய சொந்த கருத்து. காங்கிரஸுக்கு வேலை இல்லை. ஏன்னா 60 வருஷம் ஆண்டான், மக்களுக்கு ஒண்ணுமே சரி ரோடு கூட போடல. நீங்கள் நானும் எப்படி போனோம்னு தெரியும். வாஜ்பாய் பெரியவர் வந்த பிறகுதான் இந்த ரோடே நம்ம பார்க்குறோம். இந்தியா எப்படி இருக்குங்கிறது அவர் தான் உதாரணம். அதுக்கப்புறம் மோடிஜி தான். இன்னைக்கு வல்லரசாக்கணுங்கிற இதில் மோடி தெளிவாகவே இருக்கார். இஸ்லாம் சகோதரர்களை எதிர்க்கிற மாதிரி நீ வந்து இஸ்லாமையும் கிறிஸ்தவர்களுக்கும் புறம்பானவர்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் தமிழ்நாட்டில் திசை திருப்பி திராவிட கட்சிகளை வச்சிருக்கீங்க. அப்துல் கலாமை எல்லாரும் பாராட்டுறீங்க. அப்துல் கலாமை ஜெயலலிதா ஏத்துக்கிடுச்சு. யாரால? வாஜ்பாயால. பிஜேபி தான் அவரை கொண்டு வந்தது. அவ்வளவு பெரிய மகா. ஆனா முஸ்லீம் மக்கள் ஏத்துக்கல திராவிட கட்சியை வச்சுக்கிட்டு. ஆனா திராவிட கட்சிகளுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கே தெரியல. ஏன் உங்களுக்கு தான் என்னையா செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு சொல்ல தெரியல. பிஜேபிங்களை எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு. நீங்கள் நானே இந்து. இந்த தமிழ்நாட்டில் இருக்க மட்டும் இந்தியா மக்கள் அனைத்தில் இருக்க இந்து மக்களை ஒட்டா சேர்ந்து 80%.
திமுக ஓட விடலாம்ல, அதிமுக ஓட விடலாமா, ஏன் வர முடியல? அந்த சூழ்நிலை என்றாவது ஒரு நாள் வரும். இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்க்கின்ற நாள் வரும். அந்த நாளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி இதான் வரணும்னா எதிர்பார்க்க. இப்போ நான் பிரச்சாரம் பண்ணிடுவேன், என்ன கலவரக்காரம்மா, நான் உண்மையை சொல்லுவேன். நமக்குன்னு விமானம் சூடு சொரணம் இருக்கான்னு பார்க்கணும்ல. அப்ப நீ எல்லாம் இந்துக்களா சேரு, சாரியா சேரா, இந்துக்களா சேருங்க, ஒற்றுமையாகுங்க. 80 பேருக்கா இருந்துட்டு கண்டவனாய்களா ஆண்டுகிட்டு இருக்காயா. காங்கிரஸ்ல அவன் இத்தாலியில இருந்து பிறந்து விட்டு அவன் ஆளுங்கிறான். அவனுடைய வயநாட்டை இப்போ இடையில போட்டு விட்டுருந்தா, சுப்பிரமணிய சாமி போட்டு விட்டுருந்தா பார்த்தீங்களா? இத்தாலியுடைய பிரச்சனையே போட்டிருக்கான். 544 ஓட்டு அவன் எம்பி இருக்கான். 92 ஓட்டை வச்சுக்கிட்டு 92 எம்பி வச்சுக்கிட்டு நான் ஜெயிச்சிட்டவங்க கேவலமா இல்லை. 60 ஆண்டு இருந்துட்டு 92 ஓட்டு என்னது, 0 தானே அர்த்தம். இந்த மக்களை கைத்தட்டலாம். இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் ஒரு கல்லூரி மாணவி ராப் பண்ணி கொலை பண்ணாங்க. விடுதலை சித்தை என்ன பண்ணுச்சு? சத்தமே காட்டல. கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுச்சு? சத்தமே காட்டல. திமுக என்ன பண்ணுச்சு? சத்தமே காட்டல. இந்த கூட்டணி கட்சிக்காரமா செத்தா போனா. மணிப்பூர்ல நடந்து என்ன வருத்தம் வந்திய, இங்க இருந்து பிறப்புலாம் போன இல்லையா? அது இந்த நாட்டு, இந்திய நாட்டுடைய பிரச்சனை தானே. பொண்ணு ஒரு டாக்டர் எவ்வளவு பேரை வாழ வைக்க போற பொண்ணு, அந்த பொண்ணை ராப் பண்ணி கொண்டிருக்காங்களே. வெஸ்ட் பெங்கால் வாழ்த்துக்கிறேன் போய். அவ்வளவு பேரும் மூச்சை விடல. இவனு என்ன அரசியல் பண்றான்? ஐத்தரிசலா இருக்கு, கொடூரமா இருக்கு. ஒரு பேரும் பேசுறேன் அதை பத்தி. கேவலமா இவனுக்கெல்லாம். இவன் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி நடந்தா பேசுவானா? வெஸ்ட் பெங்கால் நடந்ததுக்கு, மணிப்பூர் நடந்ததுக்கு எகிரி குதிச்சே பேசுறாங்க எல்லாம். திமுக பேசுது, விடுதலை சித்த பேசுது, கம்யூனிஸ்ட் பேசுது. மோடி அப்படி பண்றார், பெண்கள் கிண்டல், பெரிய உணவுலாம் பத்திரி வேஷம் போட்டோம் பூரா பேசுறான். பொண்ணை கற்பழிச்சு கொடூரமா கொண்டிருக்காங்க. இதை பத்தி வாயே துறக்காது தமிழ்நாடு. இருக்கிற கூட்டணி, திமுக கூட்டணி யார் பேசுறா? அதிமுக கூட பேச மாட்டாங்க. என்னடா நீங்க மக்களை பத்தி சிந்திக்கிறீங்க? வைத்தறிச்சலா இருக்கு. 2026 தேர்தல் வந்து எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க? அது கூட்டணியை பொறுத்தாங்க. தனிச்சு யாரும் வர போறது இல்ல. அப்படியா? ஆமா, தனிச்சு நின்னா எல்லாம் தற்கொலை தான். அதாவது கூட்டணி தர்மத்தை பொறுத்து யார் கூட்டணி அமைக்கிறா அதை வச்சுதான் அவன் சொல்ல முடியும். இப்ப சொல்ல முடியும். 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயும் அரசியல் களத்தில் சின்ன பையங்க. அவன் அரசியலுக்கு சும்மா வர, புதுசா வர. கமலஹாசன் ஆரம்பிச்சாரு, அவருடைய நிலை என்ன? ஒரு சீட்டுக்கா போய் காலில் விழுந்து கும்பிட்டு எனக்கு ஒரு எம்பி கொடுத்து சொல்லி 25 எம்பி ஆகிறோம்னு நினைக்காரு. இவனுக்கு என்ன தெரியும்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிக அதிகமான சம்பளம் வாங்குற கதாநாயகன். அந்த சினிமா உலகத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வரான்றவர் வந்து இப்படி நீங்க அதை விட அதிகமாக ரஜினியே அரசியல் வரதுக்கு பயப்படுறாரு. அவரை விட இவன் பெரிய ஆளா? இல்ல, ரஜினி வந்து வரலன்னா அவருடைய உடல்நிலை உடல்நிலையெல்லாம் கிடையாது. அரசியலுக்கு வந்தா பயம், ஆளுமைக்கு பயம். இப்ப அரசியலுக்கு வந்து ஆளுமை மக்கள் பூரா அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இந்த விசில் அடிக்கிறவன் பூரா ஓட்டு போட்டு பூண்டான ஓட்டு போட்டா ஜெயிச்சுருவானா? அதெல்லாம் வாய்ப்பு. சின்ன பையன் விவரம் இல்லாம யாரோ ராங் கைடு பண்ணியிருக்காங்க. நடிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருப்பான். வாய்ப்பு இல்லை. இல்லை, இப்போ விஜயகாந்த் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை பெறலையா? விஜயகாந்துடைய அரசியல் பயணம் என்பது வேறு, வித்தியாசமானது. எதனால சொல்றேன்னா, அவர் வந்து அவர்கிட்ட ஒரு ஆளுமை தன்மை இருந்துச்சு. அவரை நம்ம போற்றி தான் ஆகணும். ஏன்னா அவர் வந்து எல்லாருக்குமே பயணம் பண்ணும் போதே எம்ஜிஆர் மாதிரி அவர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே, சோசியல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிது. இவங்கெல்லாம் ஆளே இல்லாமல் ஓடிலாம் போயிட்டாங்க. இந்த கொரோனா டைமில் இவங்கெல்லாம் எங்கே போனான்? வெள்ளம் வரும்போதெல்லாம் அட்ரஸ் இல்லையா ரஜினியிலேருந்து ஒரு ரூபாய் கூட நிதியும் கொடு, சும்மா ஒரு கோடியை கொண்டு கொடுத்தானே பேப்பரை புதுசாக போடுவாங்க. அதை விஜயகாந்த் கொண்டு போய் சோசியல் ஒர்க் பண்ணாரு. அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? வீடு வீடாக போய் அலைஞ்சாரு. இங்கே எவனா போவானா? இப்போ நடந்த இன்சிடென்ட்ல, இப்போ நடந்த மழைநீர் சம்பவத்தை தூத்துக்குடி, திருச்செந்தூர் பகுதியில் எத்தனை இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இவன் நடிகன் தானே, அரசியலுக்கு வரல. எத்தனை கிராமத்துக்கு இங்கே வந்து ஒரு 50 பாக்கெட்டில் அரிசி அனுப்பிச்சிட்டாருன்னா உடனே போட்டுறான் பேப்பரில். இந்த பேப்பர்காரனுக்கு வேலை இல்லை, காசு கொடுத்தா போட்டுக்கிட்டே இருப்பான். மீடியா இருப்ப நிறைய மீடியாவுக்கு காசு கொடுத்தா போட்டுக்கிட்டே இருப்பான். இதே நிலை தான் பேப்பர் நிலைமை ஆகிப்போச்சு. உண்மை செய்தியாக படிக்க முடியல, எல்லாம் பொய் தான், அட்வர்டைஸ்மெண்ட் தான். தமிழ்நாடு அரசுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா அவனை பற்றி புலகரான இருக்கான். ஏங்க, ஒரு நடிகை பிள்ளை பற்றி அதை போடுறாயா? என்ன பேப்பர்காரன் விடுவோம்? இது முக்கியமான செய்தியா? இந்த நடிகை பிள்ளையை பெற்றாள், இவனோட ஓடினாள், இதான் செய்தி. பத்திரிக்கை எவ்வளோ கேவலமாக போச்சுன்னு சொல்கிறேன். பத்திரிக்கை தர்மமும் இல்லைன்னு சொல்கிறேன், நாட்டில் இல்லை. விஜயகாந்த் சந்திச்சு பேசியிருக்கீங்களா? விஜயகாந்த் பேசியிருக்கேன். நல்ல மனிதர், ஒரு கான்ஸ்டான ஆள், நல்ல ஆள். என்ன கேட்டால் அவர் இருக்க வேண்டிய ஆள். இவ்வளோ ஈஸியாக இறந்துடக்கூடாது. உடல்நிலை அது நம்ம சொல்ல முடியாது. அது நல்ல மனிதர், அது மட்டும் சொல்ல முடியும். இல்லை, அவருடைய உடல்நல பாதிக்கப்படாமல் இருந்தால் அரசியலில் வாய்ப்பு வாய்ப்பு. எல்லாருமே அவர்கிட்ட தான் போயிருப்பாங்க. திமுக வந்திருக்க மாட்டாங்க, ஏடிவி போயிருக்க மாட்டாங்க.
நாங்கள் கூட அவர்கிட்ட போயிருப்போம். ம். அந்த சூழல் எல்லாம் போச்சு. அதனால் விஜய் வரதை பற்றி நான் ஒரு பொருட்டாக நினைக்கல, அவனை ஒரு ஆளாவும் நினைக்கிறேன். போங்க. பேட்டியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. கேளு. ஜான் பாண்டியன் நல்லவரா கெட்டவரா? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இப்பவும் அப்படித்தான், அப்பவும் அப்படித்தான். நன்றி. நன்றி. உங்களுடைய கருத்துக்கெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.